வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த இடையில இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்ட் ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரிலேட்டடாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை ட்ரூ மைண்டர் இன்ஜூர் ஆகிட்டார். மைக் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாரு. அண்ட் முக்கியமாக ஒரு ஹாப்பி நியூஸ் அது வந்து என்னென்னு இப்போ சொல்கிறேன். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, நம்ம இந்தியாவில் WWE வந்துச்சுன்னா அண்ட் யார் அதை வந்து பார்க்க வருவீங்க? நான் கண்டிப்பாக வந்து பார்க்க வருவேன். அண்ட் நீங்கள் யாராக இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து கூட போகலாம் அந்த டைமில். அண்ட் அப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆஃப் மேக்டவுன் நேற்று ஒரு எபிசோட் வந்து போட்டிருந்தேன். அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கழுவி ஊற்றிட்டீங்க. நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன்ட்டு. நான் எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வந்து கலாய்ச்சேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு தான் என்ன தான் வந்து கலாய்ச்சிங்க. அந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன். எதுக்கு சரி விடுங்க, நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்காத வீடியோ எதுக்குன்ட்டு. ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஒரு வேளை ஸ்மாக் டவுன் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணல அண்ட் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சலான்னு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக வந்து நான் எந்த மிஸ்டேக் வந்து எப்பயும் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் 2026, 27. அண்ட் இப்போதைக்கு என்னன்னா, இப்போ 2023 அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து WWE வந்து வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் ஜான்சினா வந்திருந்தாரு. அண்ட் செத்ரோலைன்ஸ் அண்ட் செமி சயின்ஸி கெவின் ஓன்ஸ் இவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் போக முடியல என்னால். அண்ட் இப்போ 2026 அதாவது நெக்ஸ்ட் இயர் நம்ம தளபதி வின் பண்ணுற டைம் WWE பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ப்ரீமியம் லைவ் நடத்த போகிறாங்களா 2026, 27 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. இதோட மெயின் ரீசன் எதுக்காக இந்தியாவில் நடத்த போகிறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரீசன் தான். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுனால WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடத்த போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2026, 27 நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ பிரயோஜனமானது இது ஒன்றே வந்து நினைக்கிறேன். டிவியில் பார்க்க முடியாது, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனால் அதுக்கு வந்து இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் தான் அட்மின் என்கிட்ட வந்து கேளுங்க ஃப்ரீயாக அப்படி பார்க்குறதுன்னு. அண்ட் இங்கே லீக்கேஜ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒரு கேமர் வந்து தர போகிறாங்க 2K25 ரிலேட்டடாக. அந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸாக கொடுக்க போகிறதா இன்னொரு நியூஸ் வந்துருக்கு. அண்ட் இந்தியாவில் WWE நடத்த போகிறாங்க. அந்த WWEக்கு 2026, 27 கண்டிப்பாக வந்து நான் வந்து போயிடுவேன். அப்படி நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம்னா, அதாவது இந்த அளவுக்கு வந்து சேனல் எல்லாம் பில்ட் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து நம்ம வந்து டூர் போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம நல்லபடியாக சேனலில் ஓட்டிட்டு கொண்டு போயிடுவேன். அண்ட் 10K ரீச் பண்ண போகிறோம். உண்மையிலே அது பெஸ்ட்டாக தரமான ஒரு மூவ்மெண்ட் நடக்கும் போது என்னோட வாழ்க்கையில். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 சிஎம் பங்க் ரோமன் ரைன்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் இவங்க ரிலேட்டட் தான். இப்போதைக்கு இந்த கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவ்மெண்ட் வந்து பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் இதை கவனிச்சிருப்போமான்னு தெரியல. பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு நீ நினச்ச மாதிரியே உன்னோட ட்ரீம் வந்து நினைவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ரோமன் தான் சொல்ல சொன்னார். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸுக்கு எக்னாலேஜ் பண்ணியிருப்பார்ல இந்த ஒரு மூவ்மெண்ட் அப்போ பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே இல்லை. பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. பால் ஹியூமனோட ரியாக்ஷன் யாரும் கவனிக்கல. ஏன்னா சிஎம் பங்க் எக்னாலேஜ் பண்ணதை அண்ட் பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த ரோமன் வந்து இப்போதைக்கு கடுப்பாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்துக்கு. அது என்னன்னா, இந்த சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஒன் பண்ண போகிறாரு. அதை பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பங்க் ஐ ஹேவ் பிகம்ஸ் குட் படிஸ் ஓவர் த இயர்ஸ். தமிழே சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இந்த ராக்கு சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களே இதே சேம் பிஸ்னஸில் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த ரெசமினா மெயின் ஒன் டைம் வந்து இப்போ தான் சிஎம் பங்க் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் ராக் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வேற லெவல் மூமெண்ட். இவங்க ஓல்டு ரெஸ்லிங் வந்து அதாவது பழைய காலத்தில் இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் தெரியும். அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அதை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக். அண்ட் ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவார்னு சொல்லிக்கிறீங்க. ரெசமினா கிக் ஆஃப் ஷோவில் கண்டிப்பாக வருவார். ஆனால் இன்னும் அதோட டேட் வந்து கன்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 17 தான் போட்டிருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ரெசமினா டே 1 டே 2 நடக்கிற முன்னாடி ஸ்மாக் டவுன், அதுக்கு முன்னாடி கிக் ஆஃப் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கிக் ஆஃப் ஷோவில் எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது போல இருக்குது. அதான் அந்த டேட்டை வந்து அந்த டைம் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் கரெக்டாக அப்படியே ஆர்டரா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசமினா பேக்லாஸ் பற்றி. இப்போ பேக்லாஸோட டிக்கெட் செல்லிங் வந்து 3 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ராண்டி வந்து சாம்பியன்ஷிப் நோக்கி போகிறாரு. டிக்கெட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15,000 டிக்கெட் தான் வச்சிருக்காங்க. லைவ் இவெண்ட் அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதில் 11,000 டிக்கெட் வித்திருச்சு. இன்னும் 3,000 டிக்கெட் மட்டும் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து டிக்கெட் வந்து வச்சிருவாங்க. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப கம்மி. பேக்லாஸ் எவ்வளோ பெரிய பேப்பர் வியூ அதை வந்து ஒரு 15,000 டிக்கெட் வைக்கிறாங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்பர் 3 WWE ஹால் ஆஃப் ஃபேமர் பற்றி. இந்த பால் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேமர் ஆயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஒரு சில சூப்பர் ஸ்டார் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இதில் மெயினானா இமார்டல் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஆஸ்டின் அதாவது ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினும் பிரெட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசமினா 13 ஒரு மேட்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இமார்டல் மூவ்மெண்ட்டில் இந்த 2025 ஆல் ஆஃப் ஃபேமர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மூவ்மெண்ட்டுக்கு இந்த ரெசமினால பெஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினும் பிரெட் ஹார்ட் பண்ண மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இமார்டல் மூவ்மெண்ட்டாக அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் டைசன் பற்றி. மைக்
டைசனுக்கும் ஜேக் பாலுக்கும் லாஸ்ட் நடந்த மேட்ச் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வச்சு காசு சம்பாரிச்சிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா லோகன் பால் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டுத்துக்கும் மேட்ச் நடக்க போகிறதா. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைம் வந்து ரூமர்ஸ் போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மைக் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு மேட்ச் பண்ண ஆர்வமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மைக் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா WWE மேட்ச் பண்ணிடுவார். ஏன்னா நீங்களே வச்சு பாருங்கள், ஜேக் பாலுக்கு மைக் டைசன் நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டடே எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலும் அண்ட் லோகன் பாலுக்கும் மைக் டைசன் நடக்கிற மேட்ச் WWE பண்ணால் உண்மையில் வேறு லெவலாக இருக்கும். இந்த ரெஸ்ட்லமேனியாவில் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இந்த மேட்ச், ஆனால் தள்ளி போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் ஆர்வமாக இருக்காரு WWE வரதுக்கு. அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் ரெஸ்ட்லமேனியா அப்படி இல்லைன்னா சம்மர் ஸ்லாம் இந்த மாதிரி டைமில் வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கு மைக் டைசன் ஒத்துக்கணும். இப்போதைக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆர்வமாக இருக்கேன்ட்டு. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்ட்லமேனியா ஹிஸ்ட்ரியிலே இது வரைக்கும் நடந்த ரெஸ்ட்லமேனியாஸில் டாப் 20 கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டில் அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் செத் அண்ட் கோடிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பிடிச்சிருக்கு 20ல். இது உண்மையிலே ஒரு பெரிய மூமெண்ட் தான். அதாவது இது வரைக்கும் நடந்த ரெஸ்ட்லமேனியா WWE ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெஸ்ட்லமேனியா 1லேருந்து அண்ட் இப்போ வரைக்கும் ரெஸ்ட்லமேனியா 40 அதுக்குள்ளே நடந்த அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 20 மூமெண்ட்டில் அண்ட் இது ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது உண்மையிலே பெருமைப்பட விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு. அண்ட் இங்கே ரோமன் ராக் டீமாக 2 சண்டை போடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு மேட்ச் இது, வேறு லெவல் மேட்ச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 த ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்இன்டையர் பற்றி. இப்போதைக்கு ட்ரூ மேக்இன்டையர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த ஸ்மாக் டவுனில் டேமியன் பிரிஸ் அட்டாக் பண்ணியிருப்பார்ல. இது எதுக்குன்னா ட்ரூ மேக்இன்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பேக் போனில் ஒரு இன்ஜூரி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் ஏப்ரல் 21 தான் இந்த ரெஸ்ட்லமேனியா மிஸ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு என்னன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நடக்கிற கதையெல்லாம் பார்த்தா ட்ரூ மேக்இன்டையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்லமேனியாவை மிஸ் பண்ணிடுவார் போல. ஏன்னா அந்த மாதிரி தான் தோணுது. இப்போ டேமியன் பிரிஸ் வந்து இப்போ ட்ரூ மேக்இன்டையர் அட்டாக் பண்ணுறதும் அண்ட் எதிர்பார்க்காம கரெக்டாக அந்த பேக் போன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட கண்ணாடி அடிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெஸ்ட்லமேனியாவில் ட்ரூ மேக்இன்டையர் வரமாட்டார் போல. WWE வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ட்ரூ மேக்இன்டையர் ரிலேட்டட் அப்டேட் என்ன வந்திருக்குன்னா அவர் சிவியர் இன்ஜூரில் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிவியர் இன்ஜூர்னா யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி தான் ஜேட் கார்கிலையும் நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு வரல நினைக்கிறேன். அண்ட் ட்ரூ மேக்இன்டையர் கதை என்ன போகுதுன்னு தெரியல. சீக்கிரமாக வந்து அப்படின்னு வந்து சொல்கிறேன். அண்ட் ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வர போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவரை மண்டே நைட்ரால் தான் டெபியூட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்மாக் டவுனில் டெபியூட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மேபி யூனிவர்சல் சாம்பியன் சைடு வந்து இவர் வந்து போகலாம். இப்போதைக்கு பென்டா வந்தார், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நோக்கி வந்து போகிறாரு. நல்ல ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்து பென்டாவை நல்லா வந்து சூப்பராக வந்து வச்சிருக்காங்க WWE. அதே மாதிரி ரே ஃபினிக்ஸுக்கும் நல்ல புஷ் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு குந்தர் ராஸ் ஜேக்கான மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் மெயின் ஒன் டே 1 வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் சார்லட் ஃபிளேருக்கும் என்னோட ஆல் டிஃபனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கெவின் ஓவன்ஸும் செமி சைனுக்கு மேட்ச் நடந்துச்சு. இவ்வளோ மேட்ச் நடந்தாலும் ஆனால் WWE சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரெஸ்ட்லமேனியா டவுன் வந்து பார்த்துருக்கோம் அப்புறமா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சைடில் எல்லாம் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கோடி வாசஸ் சீனாக்கான மேட்ச்லாம் வேறு லெவலு. ஆனால் இருந்தாலும் 47,000 இந்த 2 டே 1 டே 2 அவ்வளோதான் வந்திருக்கு. 84,000 டிக்கெட்லாம் பார்த்துருக்க ரெஸ்ட்லமேனியாவில். அப்படி பார்க்கும்போது பாதி குறைஞ்சிருக்குன்னா உண்மையிலே சோகமான மூமெண்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லை WWE இந்த வீன் தீம் சாங் இருக்குல்ல அதை வந்து மாற்றிருக்காங்க. டைம்லெஸ் வீக்கெண்ட் தீம் சாங் வந்து மாற்றிருக்காங்க. இப்போதைக்கு என்ன நடக்குமோ தெரியல. ஆல்மோஸ்ட் அண்ட் இந்த அப்டேட் ஓரளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீ மணி தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு சோப்பு சார் பற்றி அப்டேட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.